கல்யாணம் ஆன 16வது நாள் மாமியார் வீட்டுக்கு போய் 20வது நாள் மாற்றி போட்டுக்க கம்மல் இல்லையா, 4 நாளாக ஒரே கம்மல் போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. மறுநாள் மாமியார் வந்து 30 பவுனா 40 பவுனான்னு ஊரெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்ல, மறுநாள் 2வது நாத்தனார் வந்து உன் கம்மல் எத்தனை பவுனு, மறுநாள் வந்து உன் செயின் எத்தனை பவுனு அப்படின்னு கேட்க, அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் முதல் நாத்தனார் வந்து உன்னுடைய ஆரம் எத்தனை பவுனுன்னு கேட்க, என்னடா இவங்க மறுபடியும் நகையை பற்றி கேட்குறாங்களேன்னு நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் எப்போ பாரு எங்கள் நகையிலே கண்ணும் கருத்துமா இருக்கீங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் நீங்கள் நகை போடுற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கார் ஒன்றுமே போட்டதுன்னு என்ன தான் கிண்டல் பண்ணுறாங்க நான் சொல்ல, அதை கேட்டு கோவப்பட்ட என் பெரிய நாத்தனார், அப்படியா சொல்கிற, நீ கூட தான் சொன்ன நிச்சயதார்த்தமாக என் கையோட என் வீட்டுக்காருக்கு எல்லா நகையும் எங்கள் அம்மா வீட்டில் போட்டுருவாங்கன்னு. மோதிரம் போடவே இல்லையே, 5 பவுன் செயினும் ப்ரேஸ்லெட்டு தான் போட்டிங்க, மோதிரம் ஏன் போடல, அவ்வளோ ரோஷம் வந்தால் அதையும் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு டென்ஷன் ஆகி நான் போய் என் வீட்டுக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் அக்கா கேட்குறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, உடனே அவர் போய் அவங்க அக்கா கிட்ட விடிஞ்ச உடனேயே ஏன் அதுக்கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசுகிறேன்னு கேட்க, அடுத்த 3 நாளைக்கு அக்கா சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, ஒரே அழுகை. என்ன துணிக்காய வைக்க மேலே போய் பார்த்தா அழுதுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து இவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன அழற மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீ கேட்ட விஷயத்த நான் கேட்டேன், அதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு போல் அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நம்மளால் பிரச்சனை வர வேண்டாமேன்னு நான் போய், சரி ஃபீல் பண்ணாதீங்க, ஃபேமிலினா அதெல்லாம் இருக்கும் தானே, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கூப்பிட, அதுக்கு அவங்களுக்கு சொன்ன பதில் என்கிட்ட, நீ என்ன சொன்னியோ தெரியல, என் தம்பி என்னை தப்பாக நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நாம் பேசுனது தப்புன்னு நினைக்கல, கேட்டாலே ஒரு கேள்வி அப்படின்னு இருந்துச்சு எனக்கு.